மூணே மூணு தான் முன்னுக்கு இலவசம். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவை தூய குடிநீர். மூணு இலவசம். கட்டணம் கிடையாது, கிடையாது. அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த மனுஷன் ரொம்ப நாட்களாக இந்த விஷயத்தை தானே பேசிட்டு இருக்கான், எதனால இவனுக்கு நம்ம வாய்ப்பு தரல அப்படின்னு ஒவ்வொரு இளைஞர்களுமே தற்போது தங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இன்று இந்தியா முழுக்க அதிகமாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா இந்த நீட் தேர்வு அப்படின்னு சொல்லலாம். டெல்லியில இருக்கக்கூடிய மாணவர்கள் வீதியில இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதற்கு பின்னணியில் இருக்காங்க அப்படின்னாலுமே இது முழுக்க முழுக்க மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் சார்ந்த போராட்டமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு தராம தங்களுடைய வாழ்க்கைக்காகவும் இனி வரக்கூடிய சந்ததிகள் இந்த நீட் அப்படின்ற ஒரு அபாயத்தை சந்திக்கவே கூடாது அப்படின்ற காரணத்தினாலையும் இதனால ஏகப்பட்ட தற்கொலைகள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இனிமேல் நாங்க நடக்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு காவலர்கள் அடிச்சு துரத்தினா கூட பரவாயில்ல அப்படின்னு துணிச்சலாக எதிர்த்து நின்று போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நாட்களாக வடக்கன்ஸ் அப்படின்னு கலாச்ச ஒவ்வொரு தமிழர்களுமே தலை குனியக்கூடிய விஷயம் தான் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வடக்கன்ஸ் அப்படின்னு நம்ம கலாச்ச ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கைக்காகவும் மாணவர்களுடைய நலனுக்காகவும் வீதியில இறங்கி போராடும் போது அப்படியே நம்ம தமிழர்களை பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போற ஜனநாயகன் படத்துக்காக ஃபயர் விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. வடக்கன்ஸ் அப்படின்னு கலாச்சிட்டு இருந்த ஒவ்வொருத்தருமே தன்னுடைய படிப்புக்காகவும் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் போராடிட்டு இருக்கும்போது ஒரு நடிகனுடைய படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு தமிழ்நாட்டு இளைஞர்கள் போராடிட்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மனவேதனை தான் கொடுக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எவ்வளவோ நாட்களை கடந்து வந்து தற்போது ஒரு அரசியல் படுத்தப்பட்ட மக்களாக இருக்கும்போது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மீண்டும் பின்னுக்கு தள்ளி கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் திரைக்கவர்ச்சியில் எப்படி மூழ்கி இருந்தாங்களோ அந்த ஒரு விஷயம் தான் தற்போது ஜென்சி கிட்ஸுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தருமே தங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் சீமானுடைய பழைய காணொலிகள் அதிக அளவில் ட்ரெண்ட் ஆகி, ஏன்னா சீமானவர்கள் மட்டும்தான் 2016 காலகட்டத்திலிருந்து இப்ப வரைக்கும் இந்த நீட் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு கொடிய செயல் அப்படின்னும் இந்த விஷயத்தை வச்சு எப்படி பிஜேபி அரசாங்கம் இதை வச்சு எப்படி கல்லா காட்டுறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ரொம்ப நாட்களாகவே வீடியோவாக பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா மக்கள் தற்போது விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்ததும் இதற்கு முன்னதாக மோடியை தேர்ந்தெடுத்ததும் ஒரு பெரிய தப்பு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மக்கள் இந்த நீட்டை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு இடத்துல சீமானவர்கள் தான் இவ்வளவு நாட்கள் இருந்தாரு, இது இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு இப்பதான் தெரியுது அப்படின்னு தங்களுடைய ஆதங்கத்தையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா தாவேக அரசுக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொரு இளைஞர்களுமே தற்போது சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நீட்டு குறித்து ஏன் இன்னும் விஜய் அவர்கள் வாயை திறக்காம இருக்காரு அப்படின்னு இதற்கு முன்னதாக பேசிய ஒரு பழைய வீடியோல கூட இந்த நீட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கா அப்படின்னும் தமிழ்நாட்டில் வேற தொழில்களே இல்லையா அப்படின்னு பேசியிருந்தாரு. தவிர இந்த நீட்டை ஒழிப்போன்னு எதனால வாயை திறக்க மாட்டாரு அப்படின்னு அவங்களே தற்போது யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் ஒரு பக்கம் போராட்டம் நடக்கிறதும் இன்னொரு பக்கம் படத்தை பார்க்கறதுக்காக ஆர்வமாக இருக்கிறது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் மோசமாக மாறிட்டாங்க அப்படின்றத தற்போது காட்டுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, இந்த போராட்டத்திற்கு சீமானவர்கள் ஆதரவு கொடுத்தாரு அப்படின்னா இந்த போராட்டம் தமிழ்நாட்டு அளவில் வெற்றி பெறுமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.